ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் ஆல்கே அப்படின்னா நுண்பாசிகள் அப்படின்னு அர்த்தங்க. இது பிளான்ட் லைக் ஆர்கானிசம். இது வந்து செடிகளை மாதிரி, அதாவது நம்ம பார்த்துருப்போம் நீருக்குள்ளெல்லாம் வந்துட்டு அந்த பாசி இருக்கும், அது பார்க்கறக்கு செடிகளை மாதிரி இருக்கும். எப்படி வாழும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுய ஊட்டம் அப்படிங்கிறாங்க. சுய ஊட்டம்னா ஒன்றும் இல்லைங்க, ஃபோட்டோசின்சிஸ் பண்ணிக்கும். ஏன்னா இதில் குளோரோஃபில் அதிகமாக இருக்கிறனால அதுவே தன்னிச்சையாக ஃபோட்டோசின்சிஸ் பண்ணி அதோட ஃபுட்டை அதுவே எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில டைம்ஸ் ஹெட்ரோட்ராஃபிக்னா பக்கத்தில் அதோட சுற்றி இருக்கிற ப்ரோட்டீன்ஸ், புரதச்சத்து எதுவா இருக்கலாம், நியூட்ரிஷன்ஸை அதை அப்சர்வ் பண்ணி வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக இதோட வாழ்நாள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்ல இருந்து குறைந்தபட்சம் ஒரு நாள், அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா 2 வாரம் தான். அதுக்குள்ளே இதோட வாழ்நாள் முடிஞ்சிடும். அடுத்தது இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிறனால அதோட இது முடிஞ்சு அடுத்ததுக்கு போயிடும். இதில் அதிகமாக 1 மாதம் வரைக்கும் வாழ்கிற நுண்பாசி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆழ்கடல்ல வாழ்ற வாலோனியா வெரிட்டிகோசா அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மற்ற வகைகளில், அதாவது இந்த நுண்பாசியில் இருக்கிற மற்ற வகைகளில் எடை குறைவாக தான் இருக்கும். மைக்ரோ மீட்டர்லேயே அளவு எடை போட்டு பார்த்தோம்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் இந்த வால்கோனியா வெட்ரிகோசா அப்படிங்கிறது மட்டும் 1 to 4 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 5.1 சென்டிமீட்டர் ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இவைகள் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்மளுக்கே தெரியும், ஆற்றுலாம் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே க்ரீனிஷாக படர்ந்துருக்கும். அப்புறம் அந்த நம்ம கால் வைக்கிற இடமெல்லாம் பாசி படர்ந்துருக்கும், அதுதான். அதுக்கப்புறம் ஈரப்பதம் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் இருக்கும், மண்ணாக இருக்கட்டும் தரையாக இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பாசி படர்ந்துருக்கும். இதில் நோன் ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னோன் ஸ்பீசஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 million+ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்டிங்க்ட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கலாம், ரெக்கார்ட்ஸில் இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. அப்புறம் இதை 5 டைப்ஸாக பிரிச்சிருக்கலாம். 5 டைப்ஸில் பார்த்தீங்கன்னா கிளாமோடோமோனாஸ் அப்படிங்கிறது, அப்புறம் குளோரெல்லா, அதுக்கப்புறம் வேலோனியா, டயாட்டம்ஸ், யூக்ளினா அப்படிங்கிறது. அவ்வளோதாங்க. இனி இருக்கிறது ஒன்று தான், ஈஸ்ட்டை பற்றி நாளைக்கு பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நல்லா போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நாளைக்கு ஈஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.